இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்காவது நான்வெஜ் எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தா வீட்டில் வர அத்தையும் நாத்தனாக்காரியும் இருக்கா. எப்படித்தான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட வந்தாங்கன்னா எல்லாம் வேணும்ன்றுவாங்க. சரி, ஒன்றுமே செஞ்சு சாப்பிட முடியாது, வெறும் ரசத்தை வச்சு துவையல் வைக்க வேண்டிதான். அண்ணி, என்னோட உயிர் தோழிக்கு இன்னைக்கு கல்யாணமா, அதனால நானும் அம்மாவும் கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம் அண்ணி. கடவுள் இருக்கான் குமார். நாங்கள் வேண்டின வேண்டுதல் யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ அந்த கடவுளுக்கு கேட்டுருச்சு. இவளுக்கு 2 பேர் கிளம்பி போனோன்னு நல்ல நான்வெஜ்ஜாக எடுத்து சாப்பிட வேண்டிதான். என்னாச்சு அண்ணி? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, பார்த்து போயிட்டு வாங்க சரியா? சரிங்க அண்ணி, நாங்கள் போயிட்டு வரோம். அங்கேயே சாப்பிட்டு வந்துருவோம், நீங்கள் உங்களுக்கு மட்டும் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. சரிம்மா, சரி. சரிடி, வீட்டை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன். சரி அத்தா, சரி. ஐயா ஜாலி, நான் மட்டும் தான் வீட்டில் இருக்க போகிறேன். ஐயோ, சந்தோஷத்தில் தலைகால் புரியலையே. ஓடியே போய் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிடணும். வேண்டாம், நம்ம பிரியாணி செய்கிறதுக்குள்ளே அவங்க வந்தாலும் வந்துடுவாங்க. பேசாமல் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுற வேண்டிதான். ஹலோ, சொமேட்டோவா? எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் சுக்கா, மட்டன் பிரியாணி எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. மேடம், டெலிவரி. சொன்ன 5 நிமிஷத்துல வந்துட்டு, பரவாயில்லையே. எல்லாத்தையும் ஒரு புடி பிடிச்சிட வேண்டிதான். அம்மா, நம்ம வீட்டில் இருந்து என்னம்மா ஒரே சிக்கன் வாடை அடிக்கி? ஆமாண்டி, எனக்கும் அந்த வாடை அடிக்கடி. அம்மா வாமா போய் பாப்போம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும், ஐயோ இல்ல, கறி விருந்து எல்லாம் பிரமாதம், இதுவே எனக்கு போதும். அம்மா பாத்தியா, நான் சந்தேகப்பட்ட சரியா போச்சு. என்ன லதா, உயிர் தோழி கல்யாணம்னு சொன்ன போலையா? அண்ணி, உயிர் தோழியோட உயிர் கொடுக்குற கோழி தான் அண்ணி முக்கியம். மாட்டிக்கிட்டியே பங்கு.